வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான வாக்குப்பதிவு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்துட்டு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸ் ஒரு லீட் எடுக்கிறாங்க. ஆனாலுமே 42 அப்படின்ற அளவில் அவங்க நின்றுறாங்க. ஸோ மெஜாரிட்டி அவர்கள் பிடிக்கல. தொங்கு சட்டமன்றம் போஸ்ட்போல் அலையன்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அடுத்ததாக 2வது கருத்து கணிப்பு முடிவு வெளிவந்திருக்குது. அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். போல் பல்ஸ் இந்தியா அவர்கள் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தமாக 90 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் 45+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். ஸோ அங்கே நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்திய அலையன்ஸில் பிஜேபி தனியாக இருக்கிறாங்க. அது போக பிடிபி, என்ஜினியர் ரஷீத் இவர்களினுடைய பார்ட்டி எல்லாமே தனித்தனியாக இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்குது அப்படின்றத தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இந்தியா போல் ப்ளஸ் இந்தியா இவர்கள் கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் கான்ஃபரன்ஸ் 30 இடங்களையும், காங்கிரஸ் 11 இடங்களையும், சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக 42 இடங்களை இந்திய அலையன்ஸ் கைப்பற்றுறாங்க. பிஜேபி 28 இடங்களை கைப்பற்றுறாங்க. பிடிபி 10 தொகுதிகளையும், ஏபிஎன்ஐ பார்ட்டி 3 இடங்களையும், ஏஐபி இன்ஜினியர் ரஷீத் அவருடைய பார்ட்டி 2 இடங்களையும், ஜேகேபிசி 3 இடங்களையும், சுயேட்சைகள் 2 இடங்களையும் கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்திய அலையன்ஸ் 42 இடங்களையும், பிஜேபி 28 இடங்களையும் கைப்பற்றுறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. மெஜாரிட்டிக்கு இன்னும் 4 இடங்கள் தேவை அப்படின்ற நிலைமையில தான் வந்துட்டு இருக்குது. ஸோ என்சி அண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவர்கள் மெஜாரிட்டி நோக்கி நகர்றாங்க. ஆனால் மெஜாரிட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொங்கு சட்டமன்றம் அதே மாதிரி போஸ்ட்போல் அலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்கிறாங்க. உண்மையான ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம 8ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ போல் பல்ஸ் இந்தியா இவர்களினுடைய கருத்துப்படி பார்க்கும் பொழுது அங்கே தொங்கு சட்டமன்றம் போஸ்ட்போல் அலையன்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.